ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக சுவையாக எப்படி ஒரு சிம்பிள் தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்பலாம் இதுக்கு எதுவுமே பொருள்லாம் அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வீட்டில் இருக்கிறத வச்சே எவ்வளோ சூப்பராக செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு 7 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, 3 லவங்கப்பூ, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வீட்டு அரிசி தான். பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பா வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணல. வீட்டில் சாப்பாடு செய்கிற பொன்னி அரிசி தான். இதை ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். சமைக்கிறதுக்கு முதல்ல அரிசி ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இது 3த்தையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ லவங்கப்பூ, பட்டை எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். நல்லா விரிஞ்சதும் கொஞ்சம் பச்சை மிளகா, 4 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சியை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி வதங்கி நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும் போது தக்காளிலாம் சுருண்டு வரும். அதில் இருக்கிற தண்ணி நல்லா ஜூஸாக வரும். அந்த வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு தான் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தக்காளி. இந்த அளவுக்கு வந்தால் தான் அதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தால் அதே டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அளந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நான் அரிசி போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். நல்லா ஒரு 6 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் குக்கரை மூடிடுறேன். குக்கர் மூடி வச்சுட்டேன். ஒரு 6 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான தக்காளி சாதம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.